கரூர் துயர சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பகிர்ந்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஆனால் இந்த கூட்டத்தில் அறுதி பெரும்பான்மையாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள் பாதுகாப்பு பற்றிய எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆர்வ மிகுதியால் அவர்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு விஜய் இருக்கிற இடத்தை நோக்கி நகர்கிறார்கள். அதாங்க இப்போ நான் நேராக அங்கே போகிறேங்க. மக்களையும் பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே இப்போ நான் சந்திச்சுட்டு உண்மை நிலை என்னன்றதை நான் அங்கே ப்ரெஸ் மீட்டில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்வேன். பட் இது தவறான ஒரு முன்னுதாரணம். இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நான் கேப்டன் கூடயே அவ 1990 எங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடோடு தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும். இப்போ யாருக்குமே அந்த சூழல்ல என்ன பண்ணோம்னா என்ன செய்யணும்னு தெரியாதுல அந்த பதட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதா. இன்ன வரைக்கும் கூட அவங்க தலைவர்கள் இருக்காங்க, அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க, அவங்களும் யாரும் இது வரைக்கும் இவங்க வந்திருக்கலாமே சார். இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு நீதிமன்றத்தில் அந்த ஒரு முடிவு வச்சிருக்காங்க. எப்படி பார்க்கணும்? இல்லை திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம சான்றுகளோட நிரூபிக்கணும். நம்ம பேசும்போது அந்த வலியில் வேதனையில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும், அரசு தரப்பில் வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது சரியானதாக இருக்காது. ஏன்னா நம்ம 1-2 உயிர் இல்லை 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு வாங்க. அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும். இந்த நேரத்தில் நம்ம இதை அரசியலாக பார்க்காம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இது போன்ற கூட்டம் வருங்காலத்தில் நடத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து காவல்துறையும் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் செயல்பட்டு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த மிக்க சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம். அதை தாண்டி நான் அரசியலாக நான் எதையும் பார்க்கல. இது ஒரு விபத்து. இந்த விபத்தில் யாரையும் குறை சொல்லி பேசுவதால எந்த பலனும் இல்லை. இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.